மகரம் சனி தான் அதிபதி. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் தான். குரு நீச்சம். அப்போ என்ன பார்த்துக்கணும்? பிளட் வெசல்ஸை கரெக்டாக பார்த்துக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரத்தை பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஆங்ஸைட்டி, ஓவர் டிப்ரெஷன் வேண்டாம். பால்பிட்டேஷன் வருமா, படபடப்பு, இதெல்லாம் ஜாலியாக இருங்க. எல்லாமே நல்லா தானே இருக்குது. சனி விலகிடுச்சு, எல்லாமே இருக்குது. ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது, டிசம்பர்லேருந்து ஜென்மத்துக்கு வரக்கூடிய ராகு, எல்லாமே நல்ல குரு பார்வை இருந்தாலும் பணம் வரும், சொத்து வரும், இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, தொழிலில் மாற்றம் கிடைக்கும், தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும், நீங்கள் நினைக்காத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். காலாஸ்திரி மட்டும் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. நிறைய அற்புதம் நடக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயம்லாம் நடக்கும். 7 நாளில் கூட கல்யாணம் நடக்கும். 7 மாதம் கூட வேண்டாம். அந்த மாதிரி நல்ல நேரம் அது. ஆனால் என்னன்னா, கல்யாணத்தை கெடுத்துக்காமல் இருக்கணும். குரு 7ல் இருக்கிறாரு, அதனால் எல்லாமே நல்லா இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப கவனிக்கணும். கணவனாக இருந்தால் மனைவி உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, குடும்பத்தில் சொந்தக்காரங்க தலையீடு, குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாதான். மகர ராசிக்காரங்க வெள்ளை பெட்ஷீட்டு மொத்தமாக சுற்றிக்கணும், டோட்டல் சரண்டர் ஆகிடணும். இல்லைன்னா குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க யாராவது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது மகரத்துக்கு இதுதான், குடும்பம்தான். காதல் அமைப்பில் சின்ன விஷயத்துக்கெல்லாம் போட்டு ஏதாவது டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனை பிளாக் பண்ணிட்டு போடுவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ராசி எதுன்னா மகரம் தான். இப்போது பார்த்துக்கோ. வீட்டு விஷயத்தை, குடும்ப விஷயத்தில் சண்டை சச்சரவில் போட்டேன்னா கோர்ட்டுக்கு வந்து எஸ் யுவர் ஆனர்னு சொல்ல வேண்டியதாகிடும். குடும்பத்தில் 3 குரங்கு எப்படி இருக்கும் அது போல் இரு, மற்றதெல்லாம் ஓஹோன்னு இருக்கும். தொழிலை பற்றியெல்லாம் கவலையே படாத, வேறு லெவலுக்கு அல்டிமேட்டாக ஆகிடுவேன். நிறைய நகை வாங்கிறது, வாட்ச் வாங்கிறது, ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக வாங்கிறது எல்லாமே மகரத்துக்கு வரும். ஸோ நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோ. வீட்டில் மட்டும் வெளியில் செருப்பு கட்டிட்டு போகிறச்சவே அப்படியே போய் சரண்டர் ஆகிடும். பெண்களின் மிகப்பெரிய கௌரவம் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். பெண்ணின் கௌரவம்.